ஏங்க என்னம்மா? மூளையின் 300 சொற்கள்னு அறிவியல் இயக்க புத்தக வெளியீடு ஒன்று இருந்துச்சுல்ல. ஆனா பிள்ளைங்க அதெல்லாம் திறந்து பார்த்துட்டு அந்த புத்தகத்தை விரும்பி அவ்வளவு வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு படம் கொடுத்து அதுல வார்த்தைகள், ஒரு படத்துக்கு 3 வார்த்தைகள் நான் உருவாக்குற மாதிரியான குவிஸ் மாதிரி அந்த புத்தகம். ஆனா மூளையோட செயல்பாடை பத்தி ஜனங்களுக்கு அவ்வளவா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை விரும்பி வாங்கல. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். மூளையின் 300 சொற்கள் தானே நல்ல புத்தகமா? இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரல மூளையை பத்தி. அடடா, மூளையை பத்தி சொல்லணும் அவ்வளவுதானே. மூளை உலகத்துல எல்லாருக்கும் ஒரே அளவு தான். ஏன்னா 1200 இருந்து 1400 கிராம். அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீனுக்கு அதேதான். இங்க நம்ம ஆடுகுடி மேய்க்கிற ஆண்டியப்பனுக்கு அதேதான். சரியா? ஆனா என்ன செய்யறது, அவர்களுக்கெல்லாம் அந்த சூழலும் வாய்ப்பும் தேடலும் இருந்தா அதனாலதான் அவரு 2 முறை நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. நம்ம ஆண்டி கூட வாங்கலாம். அதாவது 100 பில்லியன் நரம்புகள், ஒவ்வொரு அந்த மூளை நரம்பும் செல்லும் 1000 இருந்து 10,000 செல்களை தொடர்பு கொள்ளுது. அப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தா 100 லட்சம் கோடி இணைப்பு. எப்பா, என்ன பிரம்மாண்டமா இருக்குல்ல. இது எப்படின்னா, வானத்துல பாக்குறோம்ல, பால் வீதின்னு சொல்றோம்ல, கேலக்சி, அதுல இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமா. அதாவது இந்த சேமிப்பு திறன் இருக்குல்ல, நினைவாற்றல், ஞாபகம் வச்சுக்கிற செய்திகள், அது என்னன்னா 2.5 பெட்டாபைட் அளவு. அது எவ்வளவு ஞாபக சக்தி தெரியுமா? ஒரு டிவி ஓடுதுன்னு வச்சுக்க, சாதாரண படம் ஓடுச்சுன்னா 300 வருஷம் ஓடுச்சுன்னா எவ்வளவு செய்தி வரும்? அவ்வளவு செய்திகளை சேமிக்க முடியும். சரியா? அதுதான்பா. இது இவருக்கு வரும், அவருக்கு வரும், இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லாருக்கும் ஒண்ணுதான் இயற்கை கொடுத்துருக்கு. ஆனா நம்மளால சொல்லி வச்சாங்க பாரு, உனக்கு படிப்பு வராது, எவ்வளவு கொலைன்னு தான் நினைக்கிறானு. இது பச்சை கொலை. ஒரு வாய்ப்பு தான். அதை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் ஒரு செய்தியை. எங்களுக்கு வாய்ப்பு தந்தா இமயத்தையும் வீழ்த்தும், நாங்கள் எழுந்திடாமல் இருக்கத்தானே தடைகள் இங்கே ஆயிரும். தடை விதியெல்லாம் இல்லை. நம்மளுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கு? மூளை கிட்ட இருக்குது. அந்த மூளை என்பது நம்ம எல்லாம் செதுக்கும் சிற்பி. நம்ம என்ன போடுறோமோ அதான் அவுட்புட்டா வரும். இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதான் அவுட்புட்டா வரும். அதனால நம்ம நல்லதே படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க தொடர்ந்து 80 வயது கூட தடையே இல்லையா படிக்கிறது. படிச்சா 30 வயது இளைஞரை போல காட்சி தெரிவீர். அதே இது நீ வெறுப்பும் வன்மம்லாம் வச்சுனாக்கா அது எப்படி தெரியுமா? நச்சு தொழிற்சாலையா, நச்சு தொழிற்சாலை. எல்லா நோய்களும் வந்துடும், எதிர்ப்பு சக்தியை காலி பண்ணிடும், அமிக்டலான்ற ஒரு இது. சரியா? அதனால உறவுகளே, நம்ம நல்லதே படிப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே சிரிப்போம், 100 ஆண்டு காலம் வாழலாம் இளமையா. சரியா? நன்றி, வணக்கம்.